உங்களுக்காக யாரு கண்ணீர் விட்டா கூட அதை விட பெருசு ஏசு உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். நீங்க அஃபெக்ஷன் ஆடாதீங்க. நமக்காக எவ்வளோ கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நமக்காக பாஸ்டர் நவீன்குமார் வந்து அந்த மாதிரி ஜெபிக்கிறாரா? யாரோ ஒரு பிரசங்க தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறாரு, நமக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாரு. அஃபெக்ஷன் ஆடாதீங்க. ஏன்னா நீங்க கண்ணீர் எல்லாம் பார்த்து நம்பிடாதீங்க. கடவுள் வார்த்தை கேளுங்க. கடவுள் உங்களுக்கு ரத்தம் சிந்திருக்கிறார். நான் இங்க நின்றுட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றதில்ல, கண்ணீர் விட்டு உங்களுக்கு பிரசங்கம் பண்றதில்ல. நான் இங்க என்னமா பண்றேன், இயேசுடைய பிரதிநிதியாக இங்க வந்து நின்று கடவுள் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு வருகிறேன். சோ உங்களுடைய கவனத்தையும் உங்களுடைய எண்ணங்களையும் தேவன் பக்கமாக திருப்புகிறேன். உங்களுடைய மீட்பர், உங்களுடைய சேவியர், உங்களுடைய ரட்சகர், உங்களுடைய ஆண்டவர், அவர் ஆண்டவராகிய இயேசு. சோ அவர் தான் உங்களுடைய ரட்சகர் என்பதை நீங்கள் ஆழமாய் நம்ப ஆரம்பிங்கள். சோ அதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா